குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோர்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மார்ச் 4 2025 செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவல்துறைக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கினோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 25ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக அழிஞ்சிக்கலாம். இதோட ஷெட்யூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஷெட்யூல் ஏதாவது டவுட் இருந்துச்சு இல்லை எக்ஸாம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்கனாமிக்ஸில் கேட்கக்கூடிய கேள்வி. நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பியை பொறுத்தளவு இந்த கொஸ்டின்ஸ்லாம் அதிகமாக கேட்குற கேள்வி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி, அதாவது ஐஆர்சிடி ரயில்வே போர்டு இருக்கு இல்லையா, அந்த போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவரத்ன அந்தஸ்து வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இந்தியன் ரயில்வேயின் பொதுத்துறை நிறுவனங்களான இந்திய ரயில்வே உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா நிறுவனம் ஐஆர்சிடிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ரயில்வே நிதி நிறுவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்ஆர்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நவரத்ன அந்தஸ்து வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இதன் மூலம் 25வது நிறுவனமாக ஐஆர்சிடிசியும் 26வது நிறுவனமாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்ஆர்சியும் வந்து பார்த்தீங்கன்னா நவரத்ன அந்தஸ்து பெற்றிருக்கு. ஓகேங்களா? மொத்தமாக இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட 26வது நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா நவரத்ன அந்தஸ்தில் இருக்குது. ஓகேங்களா? நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். இதை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் புக்லேயே இருக்கும் நவரத்னா மினிரத்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழில் நிறுவனங்களுடைய பட்டியல் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ரயில்வேயின் கீழ் இயங்கும் மொத்தமுள்ள 12 பொதுத்துறை நிறுவனங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலிடப்பட்டுள்ள 7 பொதுத்துறை நிறுவனங்களுக்கு வந்து நவரத்ன அந்தஸ்து வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இந்தியன் ரயில்வே கீழே நிறைய நிறுவனங்கள் இருக்கும். ஐசிஎஃப்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனங்கள் தான். ஓகேங்களா? அந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருக்குது. 12 நிறுவனங்களில் 7 நிறுவனங்கள் வந்து நவரத்ன அந்தஸ்து வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்காங்க. அந்த அந்தஸ்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் கிடைக்கக்கூடிய ஆண்டு வருமானத்தை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த அடிப்படையில் 26 நிறுவனங்கள் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நவரத்ன அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோவை விஜயா பதிப்பகம் வாசகர் வட்டம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படும் ஜெயகாந்தன் விருதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் மு. குலசேகரன் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்தது முக்கியமானது 16வது ஆசிய சிங்க கணக்கெடுப்பு பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மே மாதம் தொடங்க உள்ளதாக பிரதமர் வந்து தெரிவிச்சிருக்காரு. உலக வனவிலங்கு தினத்தையொட்டி, அதாவது மார்ச் 3 குஜராத்தில் உள்ள ஜீனாகத் மாவட்டத்தில் உள்ள தேசிய வனவிலங்கு வாரியத்தின் 7வது கூட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை தலைமை தாங்கிய போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு. இந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ் வந்து பங்கேற்றிருக்காரு. ஓகேங்களா? சுற்றுச்சூழல் அமைச்சருடைய பேர்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது 16வது ஆசிய சிங்கங்கள் கணக்கெடுப்பு, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? எதிர்வரும் மே மாதம் இப்போ எத்தனையாவது ஆசிய சிங்கங்கள் கணக்கெடுக்க இருக்காங்கன்னா 16வது கணக்கெடுப்பு. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு டேட்டா கொடுத்துருக்காரு. தமிழகத்தின் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனித விலங்குகளுக்கு இடையான மோதல்களை தடுக்கும் நடவடிக்கைகளை வந்து பார்த்தீங்கன்னா நிர்வகிப்பதற்காக சிறப்பு மையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து முன்னதாக குஜராத் மாநிலத்தில் உள்ள கிர் வனவிலங்கு சரணாலயத்தில் பிரதமர் மோடி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. ஓகேங்களா? இந்த கிர் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் இருக்குன்னு கேட்பாங்க. குஜராத் மாநிலத்தில், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஆசிய சிங்கங்களை பாதுகாப்பதற்காக லயன் திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2900 கோடி வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா அண்மையில் ஒதுக்கிருந்துச்சு. தற்போது இந்தியாவில் கிர் வனவிலங்கு சரணாலயத்தில் மட்டும் ஆசிய சிங்கங்கள் உள்ளன. குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 9 மாவட்டங்கள் 53 தாலுக்காவில் வந்து 30,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வனப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிய சிங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வசித்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலக வனவிலங்கு தினம்ங்கிறது இம்பார்ட்டன்ட். பிசி கொஸ்டின்னா அப்படி தான் கேட்பாங்க. அடுத்து ஓலா எலக்ட்ரிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 1000 பேரை வந்து பார்த்தீங்கன்னா பணி நீக்கம் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. மின்சார இருசக்கர வாகனங்கள் தயாரிப்பு நிறுவனமான ஓலா எலக்ட்ரிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 பணியாளர்களை வந்து பார்த்தீங்கன்னா நீக்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம இந்த டிஎன்பிசி டிஎன்எஸ்ஆர்பி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எப்படியே எஃபோர்ட் போட்டு கண்டிப்பாக உள்ளே போயிடுங்க. நீங்கள் இதுக்கப்புறம் எந்த ப்ரைவேட் ஜாபுக்கு போனாலும் உங்கள் நிலைமை இப்படி தான் இருக்கும். சரிங்களா? அடுத்தது உலகம் வழக்கத்தை விட சுவாரஸ்யமாக உள்ளதுன்னு ஜெய்சங்கர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவின் முதல் தூதரகத்தை அமைத்த முதல் ஐரோப்பிய நாடு எது அப்படின்னா பெல்ஜியம். ஓகேங்களா? இந்த இரு நாட்டுகளுக்கும் இடையான வரலாற்று தொடர்புகளை கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெல்ஜியத்தில் இன்று இந்திய வீரர்களுக்கான போர் நினைவிடங்கள்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இதில் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டது சுதந்திர இந்தியாவின் முதல் தூதரகம் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ஜியத்தில் தான் திறந்துருக்கிறாங்க. அடுத்தது
தில்லியில் மார்ச் 11ஆம் தேதி முதல் வந்து பார்த்தீங்கன்னா உலக பாரா தடகள போட்டி வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற இருக்குது. இது முதலையாக இந்தியா இப்போ தான் நடத்துகிறாங்க. ஓகேங்களா, உலக பாரா தடகள கிராண்ட் பிரியர் வந்து பார்த்தீங்கன்னா வரும் 11ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் நடக்குது, தில்லியில் நடைபெற இருக்குது. ஓகேங்களா, இந்தியா இந்த போட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் நடத்துறது முதல் முறை. இந்த போட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20க்கும் அதிகமான நாடுகளிலிருந்து போட்டியாளர்கள் வந்து பங்கேற்க இருக்கிறாங்க. மொத்தம் 90 பிரிவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிகள் நடைபெற இருக்குது. ஜவஹர்லால் நேரு மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, ஜப்பான், ஆஸ்திரேலியா, சவுதி அரேபியா, பிரேசில், ரஷ்யா, கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான் உள்ள நாடுகள் வந்து போட்டியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து வங்கி நிதி நிறுவனங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் கடன் வாங்குவது வந்து பார்த்தீங்கன்னா 22% வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்குது. கடந்த 5 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா வங்கி நிதி நிறுவனங்களில் பெண்களின் கடன் வாங்கும் சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா 22% அதிகரிச்சிருக்குது. ஓகேங்களா, இதில் பெரும்பாலான கடன்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை நகரங்கள், கிராம பகுதியில் உள்ள பெண்களால் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கப்பட்டிருக்கு. இந்திய பொருளாதார வளர்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களின் பங்கு தொடர்பான அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரியான PR சுப்பிரமணியன் வந்து பார்த்தீங்கன்னா தில்லியில் திங்கட்கிழமை வெளியிட்டிருக்காரு. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது. ஓகேங்களா, நிதி ஆயோக் வெளியிட்ட குறிப்பில் தான் இது இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டிஎன்பிசியில் இந்த லெவல் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, டிஎன்யூஎஸ்ஆர்பிலாம் கேட்க மாட்டாங்க. அடுத்தது பெரிய டாப்பிக்கே இதுதான். இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன படம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, சர்வதேச திரையுலகம் ரசிகர்களின் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கார் விருது வழங்கும் விழா அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மாகாணத்தில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் டால்பி அரங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இரவு வந்து பார்த்திங்கன்னா விமர்சனம் நடைபெற்றுச்சு. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த திரைப்படம் அப்படின்ற பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா அனோரா அப்படின்ற படம் வந்து பார்த்திங்கன்னா 5 பிரிவுகளின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா விருதுகளை பெற்றிருக்கு. 2024ஆம் ஆண்டில் 76வது கேன்ஸ் திரைப்பட விழாவில் வந்து பார்த்திங்கன்னா தங்க ஓலை விருது, நடப்பாண்டில் கோல்டன் குளோப் விருதில் வந்து பார்த்திங்கன்னா 5 பரிந்துரைகள், 78வது பிரிட்டன் திரைப்பட அகாதமியின் 2 விருதுகள், 7 பரிந்துரைகள், அமெரிக்க தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநர்கள் சங்கம் சார்பில் விருதுகள் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து தேர்வாயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஆண்டில் ஒரே படத்துக்கான சிறந்த விருது, தயாரிப்புக்காக சிறந்த இயக்குனர், சிறந்த படத்தொகுப்பு, சிறந்த அசல் திரைக்கதைகள் ஆகிய 4 ஆஸ்கார் விருதுகளை வென்ற முதல் நபர் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான், இந்த டேரக்டர் தான். ஓகேங்களா, முன்னதாக 1953 தான் இது மாதிரி வால்ட் டிஸ்னி நிறுவனம் வெளியிட்ட வெவ்வேறு படங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா 4 விருதுகள் வழங்கப்பட்டுச்சு. இப்போ இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா, 5 ஆஸ்கார்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரே படம் வென்றிருக்கு அனோரா. முக்கியமானது தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து இதிலே கொடுத்துருக்காங்க, இந்த பாக்ஸில் இருக்கிறது மட்டும் படித்தா போதும். அதை விட முக்கியமாக வந்து காசா மீதான இஸ்ரேல் படையெடுப்பை மையமாக கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன இயக்குனர், இஸ்ரேல் பத்திரிகையாளர் இணைந்து தயாரித்த நோ அதர் லெட், ஓகேங்களா, நோ அதர் லெட் அப்படின்ற சிறந்த ஆவண திரைப்பட பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கார் விருது வென்றிருக்கு. ஓகேங்களா, சென்ற ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை சேர்ந்த இந்த விஸ்பர் எலிஃபண்ட் அப்படின்ற படம் வந்து ஜெயிச்சிருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன போரை பற்றி வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட பேர் கண்டிப்பாக டிஎன்பிசி படிக்கிறவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். டிஎன்யூஎஸ்ஆர் பொறுத்தவரை ஹெட்லைனில் அந்த அனோரா படமே போதுமானது, பட் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நோ அதர் லெட். ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியம். அடுத்து நோ அதர் லெட். அடுத்து சிறந்த திரைப்படம் வந்து அனோரா, சிறந்த இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா ஷான் பேக்கர், அதே அனோரா படத்துக்கு தான். ஓகேங்களா, சிறந்த நடிகர் வந்து பார்த்திங்கன்னா எட்ரியன் ப்ரோடோ. அடுத்து வந்து சிறந்த நடிகர் வந்து பார்த்திங்கன்னா மைக்கி மேடிசன். அடுத்து வந்து சிறந்த குணச்சித்திர நடிகர் வந்து கீரன் கல்கின். சிறந்த ஒளிப்பதிவு வந்து பார்த்திங்கன்னா லாஸ் கிரல். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபுல் டீட்டெயிலும் இருக்குது, இதை நான் கட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன், கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா படித்து பாருங்கள். ஓகேங்களா, அடுத்ததாக இந்த விருதை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை சேர்ந்து ஏதாவது ஒரு படம் வந்து போயிருக்கும் இல்லையா, அந்த படத்தோட பேர் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். விருதை வந்து பார்த்திங்கன்னா தில்லியில் இருக்க சிறுமிகளுடைய கதையை பற்றி ஒரு படம் எடுத்திருக்காங்க. அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டியலுக்கு இடம்பெற்று, பட் வந்து பார்த்திங்கன்னா விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகலை. ஓகேங்களா, தில்லியில் பின்னலாடை தொழிற்சாலையில் குழந்தை தொழிலாளர்கள் பணியாற்றும் 2 சகோதரிகளின் வாழ்வியலை காட்டும் அனூஜா அப்படின்ற சிறந்த குறுப்படம் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்காருக்கு வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைக்கப்பட்டுச்சு. பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா டச்சு மொழி குறும்படமான ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்ற குறும்படத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த 2க்கும் தான் காம்படிஷன். பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு கொடுத்துட்டாங்க. இந்தியாவை சேர்ந்த அனுஜா அப்படின்ற படம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கார் விருதை வந்து பார்த்திங்கன்னா தவற விட்டுருச்சு. ஓகேங்களா, இந்திய கதையம்சம் கொண்ட தி எலிஃபண்ட் விஸ்பர், தி ப்ரீட் எண்ட் ஆஃப் சென்ட்ரஸ் ஆகியக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கார் விருதை ஏற்கனவே வென்றுள்ள ஆவண குறுப்படங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனுஜாக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படல. முக்கியமானது இது ஒன்று தான். ஓகேங்களா, நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு சிறந்த திரைப்படம் அனோரா, சிறந்த டேரக்டர், சிறந்த வந்து பார்த்திங்கன்னா நடிகர், சிறந்த நடிகை, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலஸ்தீன போர் இப்போ நடந்துட்டு இருக்கனால இது சம்மந்தமான ஒரு படத்தை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த படம் 2வது இந்தியாவை சேர்ந்த ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அது என்ன கதை அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். அனுஜா. ஓகேங்களா, அனுஜான்ற படம் பின்னலாடைகளை பற்றி ஒரு படம். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா
இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா கலிஃபோர்னியாவில் வந்து பார்த்திங்கன்னா மாகாணத்தில் தெற்கு வனப்பகுதியில் பயங்கரமான காட்டுத்தீ பரவுனுச்சு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில். அந்த சேதத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகள் உடைமையில் எழுந்துட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பணியாற்றக்கூடிய அந்த தீயணைப்பு வீரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வழங்கும் விழாவில் வந்து பார்த்திங்கன்னா கௌரவம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அவங்கள பாராட்டி பேசியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டபஸ் அவ்வளோதான். இது கலாண்டி எதுவும் கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு நீங்கள் தாராளமாக பேசி கிளியர் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து வந்து ஷெடியூலை ஃபுல்லாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.